கிலோமீட்டர் வந்து 60,000 ஓடி இருக்குது வித் சர்வீஸ் ரெக்கார்ட். 580 கேட்குறேன். இது வந்து ஹோண்டா ஜாஸ் கார் சார், டீசல் வண்டி. இது 750 கேட்குறாங்க, நெகோஷியபிள் சார். சார் இது ஹோண்டா சிட்டி உங்களுக்கு வந்து கோட் பண்ணுறது வந்து 775 கேட்குறாங்க. நம்ம பேசி முடிக்கணும். 2018 i20 எலைட் கார் ஸ்போர்ட்ஸ் மாடல் சார் இது. Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம கொளத்தூர்ல இருக்கிற கார் ஷாப்பின்ற ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். செகண்ட் ஹேண்ட் காரை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து டிரைவிங் எப்படி பண்ணணுன்றதை பற்றி வீடியோவை போட்டிருந்தோம். அதை பார்க்காதவங்களுக்கு மேலே காரில் லிங்க் தானே, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டிரைவிங் கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த கார் வாங்குறது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மினிமம் ரேஞ்சிலேருந்து மிட் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற கார்களை எடுத்து போடுறேன். உங்கள் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நல்ல மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து உங்களுக்கு தேவையான காரை செக் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ரேஞ்சில் கார் இருக்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வரும். சார் வெல்கம் சார், கார் ஷாப்பிலேருந்து பேசுகிறோம். இயான் ஒன்று வந்திருக்கு இப்போ தான். 2018 மாடல் வண்டி, சிங்கிள் ஓனர், 30,000 கிலோமீட்டர் போயிருக்கு வண்டி. சீனியர் சிட்டிசன் வண்டி, நல்ல மைலேஜ் கொடுக்கும் அந்த வண்டி. இதெல்லாம் வந்து உங்களுக்கு லோன்லாம் போட்டிங்கன்னா 5 இயர்ஸ் வரலாம் போடலாம், லேட்டஸ்ட் வண்டி. இது வந்து 415 கேட்குறாங்க இந்த வண்டி. நம்ம பேசுனா நெகோஷியபிள் பண்ணோன்னா ஒரு 385 வரும் சார். இன்சூரன்ஸ் 1 இயர் எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒரே ஓனர் சார். வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும், நல்ல மைலேஜ் கிடைக்கும். பெட்ரோல் வண்டியில் நல்ல வண்டி சார் இது. பாருங்கள், எல்லாம் சீட் கவர்ஸ், லெதர் சீட் கவர்ஸ் இருக்குது, நல்ல சிஸ்டம் இருக்குது. உங்களுக்கு எந்த வேலையும் இல்லை சார். அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ண வேண்டி தான். வண்டி தொடச்சி எடுத்து போக வேண்டி தான். சர்வீஸ் எல்லாம் இப்போ தான் பண்ணியிருக்கு, எந்த வேலையும் இல்லை சார். கஸ்டமருக்கு நல்ல வண்டி. பார்க்கிங்குக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வண்டி. கலரு நல்லா ஸ்கார்லெட் சிஸ் கலரு, எக்ஸலண்ட்டாக இருக்கும் வண்டி. எந்த வேலையுமே கிடையாது வண்டி. டயர் கியர் எல்லாமே 75% இருக்குது. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நல்ல பட்ஜெட்டுக்கு நல்ல கார் சார் இது. 385 பட்ஜெட்டில் நல்ல காரு. லோனே உங்களுக்கு வந்து 325 330 வந்துடும் அந்த வண்டிக்கு. 350 வரலாம் கூட பண்ணலான்னு நினைக்கிறேன். ப்ரொஃபைலில் பேஸ் பண்ணியிருக்கு. ஆமாம் சார், நல்லாயிருக்கும். இப்போ எக்கனாமி இது வந்து ரேட் நெகோஷியபிள் சார். இது ரேட் வந்து உங்களுக்கு வந்து 415 கேட்குறாங்க. நம்ம அப்படி பேசுனா 390 இருக்காங்க. ஒரு 385 ரேஞ்சுக்கு வரும் சார். ரெண்டாயிரத்தி 18 மாடல் சார், ஷிஃப்ட்டு. 35,000 கிலோமீட்டர் போயிருக்கு. இந்த கார் வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும், மெயின்டெனன்ஸ் கம்மி உங்களுக்கு. நல்லா இதுவும் வந்து நல்ல ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி. அதுவும் கொஞ்சம் சிங்கிள் ஓனரில் இருக்குது. இது வந்து மாருதி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது சார். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெஸ் மெயின்டெனன்ஸ் கொடுக்கும், மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. நியூ ஷேப் வேறு. இது நல்லாயிருக்கும் சார், அந்த வண்டி நல்லாயிருக்கும். இன்டீரியர்ஸ்லாம் நல்லா சீட் கவர் நல்லா போட்டிருக்காங்க. ஆமாம், எல்லாமே இது வந்து ரேட் வந்து உங்களுக்கு வந்து 7 lakhs கோட் பண்ணுறாங்க சார். பேசுனீங்கன்னா ஒரு 660 665 கிடைக்கும் சார். டீசல் வண்டி சார். இது டீசல் வண்டி 665 வரலும் நெகோஷியபிள் பண்ணி தரலாம் சார். இது இன்சூரன்ஸ் எல்லாம் கரண்ட்டில் இருக்குது. எல்டிஐ வந்து விடிஐயே கன்வெர்ட் பண்ணியிருக்கு சார். எல்லாமே வந்துடும். ஏர் பேக்கு இது வந்துடும். அலாய்ஸ் மட்டும் இருக்காது. ஃபோட்டோஸ் பவர் விண்டோ வந்துடும். ஏர் பேக்ஸ் டியூவல் ஏர் பேக் வந்துடும். எல்டிஐயில் ஆப்ஷனல். இது வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும் சார். சார் இது வந்து இது வோக்ஸ்வேகனில் ஆமியோ காரு. ரொம்ப நல்லா அருமையாக இருக்கும் ஓட்டுறதுக்கு வண்டி. கிலோமீட்டர் வந்து 60,000 ஓடி இருக்குது வித் சர்வீஸ் ரெக்கார்டு. எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே கம்பெனி சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோடு இருக்கும் வண்டி. ஒரே ஓனரு. 580 கேட்குறாங்க சார். இது ஆமாம், பேசுனீங்கன்னா ஒரு 560
அந்த பட்ஜெட்டில் வரும், 550 பட்ஜெட்டுக்குள்ளே வரும் சார். இது நல்ல அருமையான கார். இது 2017 மாடல் சார். இது பெட்ரோல் வெர்ஷன் சார். இது ஒரே ஓனர். இன்டீரியர்லாம் வந்து அருமையாக இருக்கும். அது க்ரீம் கலர் பிளாக்கில் போட்டிருக்காங்க. நல்லாயிருக்கும் வண்டி யூஸ் பண்ணுறதுக்கு. லாங் டிரைவுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் சார். இது லாங் டிரைவுக்கும் சரி, சிட்டி டிரைவுக்கும் சரி, ஹைவேஸ்லாம் போகிறதுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் வண்டி. நல்ல கலரு. உங்களுக்கு அந்த டஸ்ட் எல்லாம் பட்டால் கூட ஒன்றும் ஆகாது. ரொம்ப நல்லாயிருக்கும் வண்டி. எக்கனாமிக்காகவும் இருக்கும். அது உங்களுக்கு ஒரு 550 பட்ஜெட்டில் இது மாதிரி கார்லாம், லக்ஸுரி கார்லாம் கிடைக்கிறது கொஞ்சம் ரேர் தான் சார். எப்போயாவது வரும். இது வந்து ஹோண்டா ஜாஸ் கார் சார். 2018 ஒரே ஓனர் வண்டி. டீசல் வண்டி. இது 750 கேட்குறாங்க, நெகோஷியபிள் சார். இதெல்லாம் வந்து ஒரு 725, 710 அது மாதிரி 7 ரூபா வரலாம் ட்ரை பண்ணலாம் சார். ட்ரை பண்ணலாம் ஆஃப்டர் நெகோஷியபிள். வண்டி எக்ஸலண்ட் கண்டிஷனு, நல்ல மைலேஜ் வரும். ஃபுல்லாக கம்பெனி மெயின்டைனில் தான் இருக்குது சார். இதுவும் நல்லா ஒரு ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர் வண்டி. இது வந்து நல்ல இன்டீரியர்லாம் நல்ல சீட் கவர்ஸு, நல்ல சிஸ்டம் இருக்குது உங்களுக்கு. வண்டியெல்லாம் அவ்வளோ பெட்ரோல் வண்டி மாதிரி இருக்கும் சார். உங்களுக்கு டீசல் வண்டி ஃபீலிங்கே இருக்காது. டீசல் இது. ஆனால் கார் வந்து டீசல் காரு, பெட்ரோல் வண்டி ஃபீலிங் இருக்கும் உங்களுக்கு. ஒன்றும் நாய்ஸே தெரியாது உங்களுக்கு. ஹைவேஸ் எல்லாம் போனால் நல்லா 20 கிட்டே வரும் மைலேஜ். சிட்டிலே வந்து 18 வந்துடும், 17, 18 வந்துடும் வித் ஏசியோட. நல்லா ஃபேண்டாஸ்டிக் கார் சார். சார் இது வந்து குவிட் கிளைம்பரு 2019, 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. இதுவும் நல்ல எக்ஸலண்ட் காரு, நல்ல மைலேஜ் வரும் சிட்டியில். நல்ல ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர் யூஸ் பண்ண வண்டி. அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. சிங்கிள் யூசர் வண்டி. இதில் எல்லாமே அலாய்ஸு எல்லாமே வந்துடும். பெட்ரோல் வண்டி இது. அலாய் வீல்ஸு எல்லாமே, ஏர் பேக் எல்லாமே வந்துடும். கிளைம்பர் டயர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல 75% பட்டன் இருக்குது. உங்களுக்கு ஹைவேஸ்லேயும் ஓட்டுறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வண்டி. ஆமாம், உள்ளே வந்து இன்டீரியர்லாம் நல்ல சீட் கவரு, நல்ல சிஸ்டம், காஸ்ட்லி சிஸ்டம் இருக்குது. ஆமாம், கிலோமீட்டர் வந்து மெயினாக வந்து இது என்னன்னா 22,000 கிலோமீட்டர். ரொம்ப ஸ்பேரிங்லி யூஸ்டு சார். இது 22,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது வண்டி. ஆமாம், ஒரே ஓனரில் இருக்குது. அப்படியே எடுத்து அப்படியே ஓட்ட வேண்டி தான், அவ்வளோதான். எந்த வேலையும் இல்லை. சர்வீஸும் இப்போ தான் பண்ணியிருக்கு. காம்பேக்டாகவும் இருக்கும் உங்களுக்கு பார்க்கிங் பண்ணுறதுக்குலாம். இதெல்லாம் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு 470 கேட்குறாங்க. பேசுனா ஒரு 450 இல்லை 440 முடியும் சார் கிளைம்பர்லாம் இன்றைக்கி. சார் இது வந்து கிராண்ட் ஆப்ஷனல் சிங்கிள் ஓனர் காரு. ஸ்போர்ட்ஸு ஆப்ஷனல்னுவாங்க. வண்டி எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஒரே ஓனரு. நல்ல மைலேஜ் வந்து நல்லா 16-17 வரும் சிட்டிலேயே. ஹைவேஸில் வந்து உங்களுக்கு வந்து நல்லா 18 கிட்டே, 17-18 கிட்டே கிடைக்கும். 2019 கார் சார். இது 45,000 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க. ரொம்ப ஸ்பேரிங்லி யூஸ்டு. உள்ள இன்டீரியர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அப் டு டேட் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு இருக்குது. சர்வீஸ் இப்போ தான் பண்ணியிருக்கு. சர்வீஸ் பண்ணி ஒரு 1000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும். நல்ல இன்டீரியர்லாம் வந்து நல்ல சீட் கவர்ஸு, சிஸ்டம் எல்லாமே இருக்குது. 1 ஓனர் வண்டி சார். இது காம்பேக்டாக இருக்கும். எங்கள் வெளியிலே பண்ணுறதுக்கு லக்ஸுரி காரும் கூட. இது கலரும் நல்ல கலர். இது மிட் நைட் கிரே மாதிரி இருக்கும். நல்ல வண்டி சார். பெட்ரோல் வண்டி சார். இது பெட்ரோலில் ஸ்போர்ட்ஸ் மாடலு. சார் இது ஹோண்டா சிட்டி இப்போ தான் ஜஸ்ட் வந்திருக்கு. சன்ரூஃப் மாடலு. வண்டி ரொம்ப அருமையாக இருக்கும். வண்டி லக்ஸுரி மாடல், ஆட்டோமேட்டிக் கார். இது
கால் வழியெலாம் வராது. லாங் ட்ரைவ்லாம் போகிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். லக்ஸுரி காரு. புது வண்டிலாம் அரௌண்டு 16-17 லேக்ஸ் வரும். ஒரே ஓனர் வண்டி. இப்போ தான் ஜஸ்ட்டு வந்தது நம்ம ஆஃபீஸ்க்கு. கஸ்டமர் எடுத்து வந்துட்டுருக்காங்க. நல்லா ஹை ப்ரொஃபைல் கஸ்டமர் வண்டி. இது வந்து உங்களுக்கு வந்து கோட் பண்ணுறது வந்து 7.75 கேட்குறாங்க. நம்ம பேசி முடிக்கணும்னா ஒரு 7.30 அந்த ரேஞ்சுக்கு பேசி முடிக்கலாம் சார். ரொம்ப அருமையாக இருக்கும் கார் இது. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப வெளியெல்லாம் போகும்போது நல்லாயிருக்கும். சன்ரூப் மாடலு ரொம்ப அருமையாக இருக்கும். ஜாலியாக இருக்கும் வண்டி. லக்ஸுரி காரும் கூட சார் இது. உள்ளெல்லாம் இன்டீரியர்லாம் நல்ல சீட் கவரு எல்லாமே இருக்குது. நல்ல சிஸ்டம் இருக்குது. எடுத்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு ஓட்டலாம். ஸ்க்ராச்சஸ் எதுவுமே கிடையாது சார். ரொம்ப நாள் நிற்காது சார். வந்தால் உடனே போயிடுது வண்டியெலாம். இதுக்குன்னே தனி பையர்ஸ் இருக்காங்க சார் சன்ரூப் மாடலுக்கு. வண்டி நல்லா அருமையாக இருக்கும். ஆட்டோமேட்டிக் பெட்ரோல் கார். டயர்லாம் வந்து 75% இருக்குது. வண்டி அருமையாக இருக்கும். போனாலும் லக்ஸுரி இது கிடைக்கும் நம்மளுக்கு. இதெல்லாம் மிஞ்சி போனால் 2 நாள் 3 நாளில் கூட நிற்காது சார் வண்டி. கஸ்டமர் வந்தால் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோம். ஃபண்டாஸ்டிக் கார். i20 எலைட் கார் ஸ்போர்ட்ஸ் மாடல் சார் இது. இதுவும் இப்போ தான் ஜஸ்ட் வந்தது. இப்போ தான் நல்லா ஸ்பேரிங்லி யூஸ்டு சார். வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் காரு. உங்களுக்கு நல்ல லாங் ட்ரைவெல்லாம் போகிறதுக்கு அருமையாக இருக்கும். கலர் வந்து ஸ்கார்லெட் சீஸ் கலரு. டயர்ஸ் எல்லாம் வந்து 75% மேலே இருக்கும். எந்த வேலையும் இல்லை சார். சர்வீஸ் இப்போ தான் பண்ணியிருக்கு. வண்டி வந்து லாங் ட்ரைவ் போகிறதுக்கெலாம் ரொம்ப அருமையாக இருக்கும். எலைட் எல்லாம் வந்து இன்றைக்கி நல்லா ஹாட் கேக் மாதிரி நல்லா விற்றுட்டுருக்கு சார் வண்டி. எல்லாம் வெயிட்டிங் பீரியட் போயிட்டுருக்கு புது வண்டிலாம். இதெல்லாம் வந்தாங்கன்னா டக்குன்னு இமீடியட்டாக முடிஞ்சிடும். அதுவும் கிலோமீட்டர் வேறு வெறும் 17,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இது வந்து கோட்டிங் வந்து உங்களுக்கு வந்து 7.50 சொல்கிறாங்க சார். ஒரு 7.25க்கு கிடைக்கும் பெட்ரோல் கார் ஃபைனல் பண்ணால் நல்லாயிருக்கும். கஸ்டமருக்கு என்ன ஆஃபர் பண்ணுறீங்க? ஆஃபர்னால் நல்ல வண்டி குவாலிட்டி வண்டி எடுத்து தரோம் சார். நல்ல குவாலிட்டி வண்டி எடுத்து தரோம். ரேட் கம்மியாக எடுத்து தரோம் எவ்வளோ முடியுமோ. மற்றபடி எல்லாம் சர்வீஸ் ஹிஸ்ட்ரியோட வண்டி நல்ல வண்டி ஜெனுவன் வண்டி கொடுக்குறோம் சார். அதே மாதிரி வெளியூருக்கு கஸ்டமருக்கெல்லாம் கூட லோன் பண்ணலாம் சார். இங்கேருந்து டேரெக்டாக அந்த கம்பெனிலேருந்து டைப் வச்சு அங்கே வெளியூருக்கு கூட பண்ணலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் வந்து ஒரு 8%ல் வரும் சார். கஸ்டமர் டிபெண்ட் பண்ணியிருந்தோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8% ரொம்ப கம்மி தான். நல்லாயிருக்கும்.